ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி பார்க்குற வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகாக தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்கள் கூட நான் ஷேரும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து சஷ்டி விரதம் போய்கிட்டு இருக்கனால மார்னிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா காலை எழுந்திரிச்ச உடனே விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 108 தடவை வந்து ஓம் சரவணபவா எழுதுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அழகாகவே மார்னிங் ஆரம்பிக்கிறதுனால அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் என்னென்னு தெரியல, மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கவலை இருக்கிற மாதிரியே இருக்குது. பட் என்னன்னு தெரியலங்க. பட் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த விரதம் இருக்கிறப்ப வந்து தடைகள் வரும், மனசு ஒரு மாதிரி பாரமாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் அப்படி இருக்க போகிற நேரத்துலையும் டக்குன்னு அந்த நோட்டை எடுத்து வச்சுட்டு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், உண்மையுமே வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுங்கிற ரெண்டு வேண்டுதல் தான். நான் அன்னைக்கு எழுதி முடிச்சுட்டு கீழே அந்த வேண்டுதலையுமே வச்சிட்றேன். ஸோ அது நடந்துச்சா நடக்கலையாங்கிறது வந்துட்டு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நான் விரதம் இருக்கலை. பட் இந்த விஷயத்துக்காக என்னைக்கு இருந்தாலும் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துலேயும் ஒரு ஆசையிலையும் தான் நான் அந்த விரதம் இருக்கிறேன். ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் வீட்டில் விளக்கேற்றுறது, சாமி கும்பிட்றது, எழுதுறது, இந்த மாதிரி ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு வாட்டர் பார்த்திங்கன்னா நல்லா ஹாட் வாட்டரில் பட்டை கிராம்பெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றுலேயே வந்துட்டு நேராக வயலூர் கோயிலுக்கு கிளம்பி போயாச்சுங்க. ஸோ கிளம்பி போகிறப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு சின்ன விலாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்தது. இந்த லொக்கேஷனில் நம்ம சோமரசம்பேட்டை கார்னர் வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிட்டி லைஃப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த டேர்னிங்குள்ளே நுழைஞ்சோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இயற்கையான சீனரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். அந்த கோவிலுக்குமே வந்து இவ்வளோ நாள் ஏதோ நாங்கள் திருவிழா அப்போ போகிறனால பெரிய கோயில் மாதிரி இருக்கும். பட் இந்த வாட்டி போனப்போ அவ்வளோ கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனாலும் முருகனுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ணியிருக்க மாட்டோம். உடனேவே சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து காஸ்மெட்டிக்ஸ் பொருள் செய்கிறதுக்கான லைசன்ஸை பற்றி பேசினப்போ நிறைய பெரிய பேஜஸ் வச்சுருக்கக்கூடிய ஹெர்பல் ப்ராடக்ட் சேல் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணாங்க. ஆனால் வந்து நிறைய பேர் உண்மையாக சொல்லி காண்டாக்ட் பண்ணாங்க. நான் இந்த பேஜ் வச்சுருக்கேன், இப்படி நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன், இப்படி நல்லா போய்கிட்டு இருக்கு, பட் என்கிட்ட இந்த மாதிரி லைசன்ஸ் இல்லை, அதுக்கு என்ன பண்ணலாம், க்ரோக்கு என்ன பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதை கேட்காமல் இருக்கிறத விட இவங்கக்கிட்ட கேட்டால் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நம்பி கேட்டவங்க எல்லாருக்குமே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு உதயம் எடுங்க, ஜிஎம்பி எடுங்க, ஐஎஸ்ஓ எடுங்க, அடுத்தது சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆக அடுத்தது வந்து எஃப்டிஏக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணவங்க சரி, நேரில் வந்து பார்த்தவங்க சரி, எல்லாருக்குமே இந்த 1 வீக் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸ் சேல் பண்ணக்கூடியவங்க, எந்த ப்ரூஃபும் இல்லாமல் பண்ணவங்க, பட் அப்படியே பண்ணணும்னு நினைக்கல, அதுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் இவ்வளோ நாள் தேடிட்டு இருக்காங்க. நம்ம அந்த சொல்யூஷனுக்கு ஒரு விஷயம் பண்ணித்தரோன்னு சொல்லவும் நம்பி வந்தவங்க எல்லாருக்குமே, அதுலேயும் ஒரு 2-3 பேத்துக்கு நம்ம ஜிஎம்பி லைசன்ஸ் எடுத்தே கொடுத்தாச்சு. ஒரு 2 டேஸ் தான். ஸோ எடுத்தே கொடுத்தாச்சு. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, அது மாதிரியான எல்லா விஷயங்களும் உட்காந்து பேசணும். ஃபோனுமே வெளியூரில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா ஃபோனு பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லா மாதங்களை விட இந்த மாதத்தில் இன்றைக்கி தேதி ஒரு 16-17 தான் இருக்கும். பட் இன்றைக்கி டேட்டுக்குள்ளே நம்ம நிறைய பேத்துக்கு லைவ் கிளாஸ் எடுத்தோம். ஸோ லைவ் மீன்ஸ் டைரெக்டாகவே திருச்சி பக்கத்தில், திண்டுக்கல் பக்கத்தில் இருந்து, அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து, பெங்களூர்லேருந்து, அந்த மாதிரி வெளியூருங்களில் இருந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து டைரெக்டாக வந்து கிளாஸ் கற்றுட்டு போனனால தான் நம்மளால் தொடர்ந்து வந்து வீடியோஸ் கொடுக்க முடியல. ஏன்னா காலையில் 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், 3-4 மணி ஆகிடும் கிளாஸ் முடியறதுக்கு. அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்த நம்மளுடைய ப்ராடக்டாக இருக்கட்டும், நம்மளுடைய ரீட்டைல் ப்ராடக்ட், அதாவது நம்ம ப்ராடக்ட் சோப் செய்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராடக்ட் ஆர்டர் எடுக்கிறது, கொரியர் அனுப்புறதுன்னு நல்லாவே பிஸியாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனாலே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அப்டேட் டக்குன்னு, ஏன்னா நம்ம காலையில் உட்காந்துடுறோமா, வீடியோ எடுக்க முடியாது, மதியம் தான் ஆரம்பிக்கிறோம். மறுபடியும் நம்மளோட ஒர்க்கு என்னென்ன பொருள் இல்லையோ செய்கிறதா இருக்கட்டும், பார்சல் பண்ணுறதா இருக்கட்டும், கொரியர்காரங்க வந்து எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், வேலை ஃபுல்லாகவே ரொம்ப நெருக்கடியாக போகிறனால வீடியோ கொடுக்காம முடியாமல் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். இப்போ வரைக்குமே வந்தவங்க எல்லாருமே கிளாஸ் எடுத்தாச்சு. லைசன்ஸ்க்கு ரெடி பண்ணுறதெல்லாம் அந்த வேலை ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கனால இந்த வீடியோ இப்போதைக்கு எடுத்து வச்ச வீடியோவாவது உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா பண்ணுங்கள். எந்த இடத்துலையும் அந்த ஒரு பொருள் உங்களுக்கு ஒரு லாபத்தை தருது, அதனால் நீங்கள் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா, நீங்கள் டைவர்ட் பண்ணுறதை விட்டுட்டு அதில் எப்படி முன்னேறலாம், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு நம்ம எப்படி நம்மளை தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கணும். ஏன்னா இந்த சிச்சுவேஷனை எல்லாத்தையும் நானும் தாண்டி வந்திருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக
எங்கள் அப்பா முருகன் வந்துட்டார். ஸோ இந்த கோயிலுக்கு தான் நம்ம வந்திருந்தோம். ஸோ என்ன சொல்லணும்னு நினச்சேன். அதான் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் யாருக்கா விட்டு கொடுக்காதீங்க, தொடர்ந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த விஷயமானது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு உங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகும். நான் சொல்கிற மாதிரி வைராகியங்கிறது கண்டிப்பாக வேணும். ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியும், பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஓட்டமாக நீங்கள் மனசுக்குள்ளே நினைங்க, உங்களால் செய்ய முடியும். கனவு காணுங்க. சொல்கிற மாதிரி உங்களுக்கு என்ன நடக்கணும், நடந்துருச்சு, நடந்தால் எப்படி இருக்கும், கிடச்சிருச்சு, அதை நான் வச்சு என்னென்ன பண்ண போகிறேன், அந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களை இமேஜினேஷன் பண்ண 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 நம்மளுடைய எண்ணமானது இந்த யூனிவர்ஸ்க்கு சேர்த்து தெரிவிக்கிறப்ப என்ன ஆகும்னா அது அப்படியே நமக்கு ரிவிஷன் நம்மளுக்கே கிடைக்கும், ரிட்டன் கிடைக்கும். அதனால் எப்போதுமே பிரம்மாண்டமாக கனவு காணுங்க. ஏதாவது கொஞ்சம் வந்தால் கூட இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், பின்னாடி இருந்து அன்றைக்கி நம்ம நினச்சோம்ல, இன்றைக்கி அது நடந்துருச்சுல, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு 30-20% நம்ம கைக்கு அது நமக்கு கிடச்சிருக்கும். அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், கண்டிப்பாக இமேஜினேஷன் பண்ணுங்கள். இந்த விஷயம் நமக்கு கிடச்சிருச்சு, இதை வச்சு நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இந்த விஷயம் நமக்கு கிடச்சிருச்சு, இதை வச்சு நம்ம என்ன எப்படி செலவு பண்ண போகிறோம், அந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதை எழுத்து வடிவமாக எழுதுங்க. அது எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். பட் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் அதை என்ன சொல்கிறது, பரிபூர்வமாக உணர்ந்த பிறகு அதோடைய ரிவ்யூவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்ல, அதை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோமரசம்பேட்டை ரோட்டில் பார்த்தீங்கன்னா மண்பானங்களான பொருட்கள் விற்பாங்க. அந்த கடையில் இந்த வாட்டி நான் நினச்சேன், சஷ்டிக்கு விரதம் இருக்கும், அந்த முருகன் தானாக நம்ம கைக்கு அமையணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அதே மாதிரி இந்த கடைக்கு நான் அகல் விளக்கு வாங்க தான் போனேன். ஓகே, இன்னும் 2 மாதத்தில் விளக்கு ஏதாவது வித்தியாசமாக கார்த்திகை வரப்போது வித்தியாசமான விளக்கு எதுவும் அந்த கடையில் இருக்கான்னு பார்க்க போனேன். அங்கே ஒரு ரொம்ப அழகான முருகன் எனக்கு கிடைச்சாரு. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தோன்னு தான் யோசித்தேன், நம்ம இப்படி நினச்சிருந்தோம்ல, இந்த முருகன் நம்ம வாங்கணும், நமக்கு இந்த மாதம் இந்த 48 நாள் முடியறதுக்குள்ளே எங்கேருந்தாவது நமக்கு வரணும், நம்மளுக்கு யாராவது கொடுக்கணும், இல்லை நம்மளுக்கு கண்ணில் படணும், அந்த மாதிரி நினச்சிருந்தோம்ல, இன்றைக்கி ரொம்ப அழகாக நமக்கு கிடச்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை வாங்கி பக்கத்தில் வச்சுட்டு ஸோ அதை வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நான் வண்டி எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டையை கலப்புற வேலை தான், கிளாஸஸும் இருந்துச்சு. நாங்கள் ஒரு 3/4 மணி நேரம், ஒரு 6:30 மணிக்கு கிளம்பணும், 7:30 மணிக்கெலாம் வந்து வீட்டுக்கே வந்தாச்சு. ஒரு 1 மணி நேரத்தில் சாமி கும்பிட்டாச்சு, கடைக்கு போயாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கிளாஸஸ்க்காக நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு வரேன்னு சொல்லியிருந்தவங்க வரேன்ட்டாங்க. ஸோ 10:30 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 3லேருந்து 4 மணிக்குள்ளே கிளாஸ் முடியும். அந்த டைமுக்குள்ளே கண்டிப்பாக கோல்டு ப்ராசஸ், மெல்ட் அண்ட் போர் 24 hours கோல்டு ப்ராசஸ் தாராளமாக 1 டேல கற்றுக்க முடியும். வெளியூர்லேருந்து வந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி. டைமிங் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இவ்வளோ நேரத்தில் கற்றுக்க முடியுமான்னு பிரம்மாண்டமாக நினைக்கிறீங்க. பக்கத்தில் வர வரைக்கும் தான் எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் நம்ம செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மைண்டு ஃபுல்லாகவே தோணும். ஸோ நான் வந்து கடைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொரியர் வேலை எதையும் நான் ஸ்டார்ட் பண்ணலை. ஏன்னா அதெல்லாம் பண்ணிட்டா கசகசன்னு ஆகிடும்ட்டு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான என்ன கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்களோ அதோட நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் தான். நான் என்னோடய கிளாஸை பொறுத்த வரைக்கும் 1-to-1 நடக்குங்க. ஸோ சில பேர் ஒரே நாளில் 3 பேர் வரேன், 4 பேர் வரேன் அப்படின்னு அமைஞ்சிச்சுன்னா நான் கிளாஸ் எடுத்துருவேன். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் 1-to-1 எடுக்கிறது மூலிமா அவங்கள நான் கிளியராக இப்படி இருக்கும், இப்படி பண்ணணும், இந்த லைசன்ஸு, இந்த சப்போர்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கிக்கலாம், இங்கே இந்த கடையில் தான் இந்த பொருள் கிடைக்குதுங்கிற எல்லா டீட்டெயிலும் சொல்லி முடித்து கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, ஏன்க்கா எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லித்தரீங்களே, நீங்கள் என்னக்கா பண்ணுவீங்க சேல்ஸுக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க பாருங்கள். அப்போ ஓகே, அப்போ நம்ம எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் தான் அவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களும் சொல்கிறோம். அப்படி சொல்கிறதுனால தான் அவங்களே ஆச்சரியமாக யோசிக்கிறாங்க. அந்த ஒரு திருப்தி எனக்கு கிடச்சிருது பார்த்தீங்களா. இந்த வாட்டி கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் நிறையா ஒரு 2-3 பேருக்கு நான் கிளாஸ் எடுத்தேன். அவங்க 2-3 பேருமே பெரிய பேஜ் வச்சுருக்கவங்க தான். பட் அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்க வேண்டாம், ரிவ்யூவும் வேணால் வாய்ஸ் மட்டும் அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அது எதனாலன்னு உங்களுக்கு தெரியும், அவங்க பேஜில் அவங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி இல்லாமல் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு வந்தவங்க, நாலேஜை டெவலப் பண்ண வந்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஸ் யூஷுவல் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாலும் வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க, அதாவது ரிவ்யூ கொடுக்க மாட்டாங்க, டைரக்ட் ரிவ்யூ வந்து கொடுக்க மாட்டாங்க. அது எல்லா இடத்துலையும் உண்டானது தான். ஸோ அதுதான். பட் எனக்கு அதனால் எனக்கு வருத்தமோ எதுவும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சா, நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்லித்தரோம், அந்த வேலையை தான் பண்ணுறோம். இதில் ரிவ்யூங்கிறது நம்மளை நம்பி வரவங்க வரட்டும். ஏன்னா இவங்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே என்னை நம்பி வந்தவங்க எத்தனையோ ஸ்டூடெண்ட்டு இன்ன வரைக்கும் சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் தெரியுமா, நம்ம பாத்திங் பவுடர் வாரத்துக்கு ஒருக்க கண்டிப்பாக அரைச்சி, இது ஒரு 20 கிலோ பாத்திங் பவுடர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக் பவுடர், இது வந்து திருவாரூரில் வந்து ரீசெல் பிஸ்னஸ்க்காக கேட்டிருக்காங்க. ஃபேஸ் பேக் நம்மக்கிட்ட பயங்கரமான ரிசல்ட் தெரியும். ஜஸ்ட் 50 கிராம், 25 கிராம், 100 கிராம்னு கஸ்டமர் கேட்குற மாதிரி கிராமாக நம்ம பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அன்றைக்கி நிறைய வேலை இருந்ததுனால அப்படி அப்படியே உட்காந்தாச்சு. கொரியர் போகிறதோட பேக்கிங்கை முடிச்சிடலாம்
அப்படிங்கிறனால பேக்கிங் வேலை முடிஞ்சிச்சு. இப்படி தான் நம்மளுடைய ரொட்டீனானது இப்போ போய்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்குமே நம்மக்கிட்ட ஹெர்பல் சோப்ஸாக இருக்கட்டும், ஹெர்பல் பாத்திங் பவுடர், ஃபேஸ் பேக், ஹெல்த் மிக்ஸ், அப்புறம் ஹெர்பல் ஹேர் ஆயில், இந்த மாதிரி நான் ப்ராடக்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பின்னாடியும் ஒரு நல்ல ரிவ்யூ, நல்ல ரிசல்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசால் இந்த பொருள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கே சொல்ல வைக்க முடியும். அந்தளவுக்கு எல்லா பொருளுமே ரொம்ப தரமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி